அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் ஹுதுபேதி கல்லத் ஹீலதி அதரிக்னி முராதி யா ஷஃபி அல் முதுனிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஜும்மாவுடைய நாளில் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய, நம்முடைய கஷ்டங்கள் கவலைகளில் ஒரு நொடியில் நீக்கி தரக்கூடிய அற்புதமான ஒரு சூறாவோட சிறப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே ஒரு சிறப்பான நாளில் இருக்கோம். துஆக்கள்லாம் கபூல் ஆகக்கூடிய நாளில் நம்ம இருக்கிறோம். இந்த ஜும்மாவுடைய நாள் நம்முடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாளாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சஹாபாக்களுக்கும் சரி, நபிமார்களுக்கும் சரி, இந்த ஜும்மா நாள் ஒரு சிறிய பெருநாளாக தான் இருந்துச்சு. இந்த நாளில் பல சிறப்புகள் இருக்குது. இந்த ஜும்மா நாளை நம்ம அமல் செய்கிறது மூலமாக அலங்கரிக்கணும். இந்த நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது நம்ம ஓதுகிற ஸலவாத்துகள் சமர்ப்பிக்கப்படக்கூடியதாக இருக்குது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, வெள்ளிக்கிழமை அதிகமாக என் மீது ஸலவாத் ஓதுங்க, நீங்கள் ஓதுகிற ஸலவாத் என்கிட்ட எடுத்து காட்டப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இந்த ஜும்மாவுடைய நாளில் நம்மளில் நிறைய பேர் நிறைய துஆக்கள், நம்முடைய தேவைகள், நம்முடைய கஷ்டங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட சொல்லி இதெல்லாம் நீங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் கிட்ட நிறைய துஆ செய்வோம். நம்முடைய தேவைகள் நிறைவேறதுக்கு, கஷ்டங்கள் நீங்குவதற்கும் துஆவோட கூடவே திக்ருகள் ஸலவாத்துகள்னு நம்ம நிறையவே ஓதிருப்போம். இந்த வீடியோவில் நம்முடைய தேவைகளை உடனே நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சிறந்த சூறா பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். நமக்கு குரானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயத்துகளும் ஒரு மகத்துவங்களையும் சிறப்புகளையும் உடையது. அந்த வகையில் இந்த சூறா நம்முடைய தேவைகளை உடனே நிறைவேற்றி தரக்கூடியதாக இருக்குது. இந்த சூறாவை நம்ம ஓதுனோம் அப்படின்னா நமக்கு மன கஷ்டமே வராது. இன்னும் வருமானத்துலேயும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில் வறுமைங்கிற ரொம்ப கஷ்டப்படுற விஷயத்தை விட்டும் நம்மளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கிறான். இதெல்லாம் விட முக்கியமாக நிறைய பேர் ரொம்ப வேதனையில் தினமும் தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த கடன். இந்த சூறா ஓதுறதால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கடனையும் அடைச்சி தரான். இன்னும் இதை ஓதுறதால நம்ம வாழ்க்கையில் பரக்கத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகப்படுத்துகிறான். பரக்கத் அப்படின்னா நம்ம யோசிக்கிறது என்ன அப்படின்னா பணம் காசு இதை தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இது மட்டும் கிடையாது. பிள்ளை செல்வங்களாக இருக்கட்டும், சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கட்டும், சொந்த வீடு, பிரயோஜனமான இல்மு, இது எல்லாமே நமக்கு பரக்கத்து தான். இப்படி எல்லாத்துலேயும் நமக்கு பரக்கத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய குரானில் உள்ள ஒரு சூறாவை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் ஆசைப்பட்ட, இன்னும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய எல்லா எதிர்பார்ப்புகளையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக நிறைவேற்றி தருவான். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள், ஆபத்துகள் எல்லாத்த விட்டும் நம்மளை பாதுகாப்பான். இது அவ்வளோ சிறப்புகள் கொண்ட ஒரு சிறந்த சூறா. குரானில் ஒவ்வொரு சூறாக்களுக்குமே ஒரு மகத்துவமும் ஒரு சிறப்பும் இருக்குது. இந்த சூறாவை நம்ம பார்க்க முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைங்க. அந்த சூறா என்ன அப்படின்னா குரானில் 55வது சூறாவான அர் ரஹ்மான். இந்த அர் ரஹ்மான் சூறா நிறைய பலன்களை உள்ளடக்கியிருக்கு. இந்த சூறாவோட பேர் ரஹ்மான். ரஹ்மான்னாலே பொருள் என்ன அப்படின்னா கருணை உள்ளவன், இரக்கமுடையவன் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். இந்த சூறா மூலமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கஷ்டங்களை போக்கி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் நமக்கு இந்த சூறா மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரான். நம்முடைய கடன் பிரச்சனைகளை நீக்கி நம்ம கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு சூறா தான் இது. இன்னும் நிறைய பேர் திருமண தடைகளோட மனவேதனையில் இருப்பாங்க. பெண்களுக்கு நல்ல கணவன் கிடைக்கிறதுக்கோ, ஆண்களுக்கு நல்ல மனைவி கிடைக்கிறதுக்கு இப்படி சரியான துணை அமையாமல் வேதனையில் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த சூறா ஓதுறது மூலமாக நல்ல சாலிஹான துணையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைச்சு தருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த சூறாவை உங்களுக்கு என்ன தேவையோ அதை நியத் வச்சு ஓதுங்க. ஒரு சிலருக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்கும், அதை நீங்கள் ஒன்றும் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டுட்டு இருப்பீங்க. இன்னும் ஒரு சிலருக்கு நல்ல வேலை கிடைக்காம இருக்கும், சொந்த வீடு கட்டுறதுக்கு, இப்படி ஒருத்தருக்கும் ஒரு கஷ்டங்கள் இருக்கும். நமக்கு மனசில் என்ன நியத் இருக்கோ, எந்த நோக்கத்தை வச்சு நம்ம ஓதுறோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறா மூலமாக அந்த நோக்கத்தை நமக்கு கபூலாக்கி தருவான். இன்னும் நம்ம கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம துஆ கேட்கும்போது வாய் மட்டும்தான் துஆ கேட்கும், கவனம் எல்லாமே வேற எங்கேயோ இருக்கும். இன்னும் ஒரு சிலர் அல்லாஹ் கிட்ட கேட்டுட்டு தந்தாலும் ஓகே, தரலனாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பொடுபோக்காக கேட்பாங்க. இப்படி கேட்டுட்டு அல்லாஹ் கிட்ட நான் என்னோட துவாவை கேட்டேன், அல்லாஹ் என்னோட துவாவை கபூலாக்கையில் நான் திரும்ப கேட்டேன் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. நம்ம அல்லாஹ் கிட்ட ஒரு விஷயம் கேட்கும்போது நம்ம சிந்தனைகள் வேற எங்கேயும் கவனம் செலுத்தாத அளவுக்கு அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் நிச்சயமாக எனக்கு தருவான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயம் எனக்கு தரணும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட உறுதியோடு நம்ம அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும்.
இப்போ இந்த சூறாவை இந்த சிறப்புமிக்க ஜும்மா நாளில் நம்ம எப்போ ஓதணும் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்குது, அந்த நேரம் நம்ம என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கபூலாக்கி தருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரமானது என்ன அப்படின்னா, ஒரு சிலர் வந்து ஜும்மாவுடைய நேரம்னு சொல்கிறாங்க, இன்னும் பெரும்பாலான கருத்துப்படி அசருக்கு பின் மக்ரிப் வரை உள்ள நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த நேரத்தில் உங்களோட தேவைகளை நியத் வச்சு ஓதி அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க. நீங்கள் என்ன நியத் வச்சு ஓதுனீங்களோ அந்த நியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு கபூலாக்கி தருவான். கடன் அடையணும், நோய் நீங்கி ஆஃபியத் தரணும், தொழிலில் முன்னேறணும், கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமையாக வாழணும், பிள்ளைக்காக துவா கேட்டுட்டு எத்தனையோ பேர் மனவேதனையில் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் சாலிஹான பிள்ளை பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய எந்த தேவையாக இருந்தாலும் நியத் வச்சு ஓதி துவா கேளுங்க. இந்த சூறாவோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த சூறாவில் 78 ஆயத்துகள் இருக்குது. அதில் 31 ஆயத்துகள் வந்து திரும்ப திரும்ப ஒரே ஆயத்து தான் வரும். அது என்ன ஆயத்து அப்படின்னா, ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்கு ம துகذிபான். இந்த ஆயத்தோட பொருள் என்ன அப்படின்னா, என்னுடைய அருட்கொடைகளில் நீங்கள் எதை மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள்கிட்டையும் ஜின்கள்கிட்டையும் கேட்குறான். இதில் ஒரு வரலாறு இருக்குது. இதை ஓதி காண்பிக்கும் பொழுது ஜின்கள் வந்து அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த ஒரு வார்த்தையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனோட அருட்கொடைகளை பற்றின ஒரு சிறப்பை சொல்கிறான். அவனோட அருட்கொடைகளில் நம்ம எதையுமே மறக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சின்ன விஷயத்தை நமக்கு கொடுத்தாலுமே துன்யாவுடைய வாழ்க்கையில் நமக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நிறைய வெற்றிகளை இந்த சூறா நமக்கு வந்து தருது. இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை நம்ம வந்து எத்தனை முறை ஓதணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஜும்மாவுடைய நாள், இந்த நாளில் வந்து நீங்கள் வந்து அசருக்கு பின்னர மகரிப்க்கு முன்னாடி வரைக்கும், அப்படி இல்லைன்னா ஜும்மாவுடைய நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து உட்காந்து உங்களோட நியத்து, உங்களோட என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து நியத்து வச்சுட்டு இந்த சூறாவை நீங்கள் வந்து 11 முறை நீங்கள் ஓதுங்க. 11 முறை நீங்கள் இந்த சூறாவை ஓதிட்டு அல்லாஹ் கிட்ட முழு நம்பிக்கையோடு நீங்கள் துவா கேளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய ஹலாலான அனைத்து ஹாஜத்துகளையுமே ரொம்ப சீக்கிரமாக கபூலாக்கி தருவான். இன்ஷா அல்லாஹ் இந்த சூறா மூலமாக அல்லாஹ் நம்ம அனைவருடைய கஷ்டங்களை போக்கி சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.